ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கும். அதை நம்ம பெஸ்ட்டாகவும் பெஸ்ட்டான ரேட்லேயும் இருக்கும். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கோமாளித்தனம் ஒன்று எனக்கு போதும். எல்லாரையும் விட என்னை உயரத்தில் வைத்து அழகு பார்த்தது அதுதான். வாழ்வில் சிரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள். அழுவது எப்படி என்பதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்து விடும். ஒரு தடவையாவது அல்லது ஒரு முறையாவது உங்களை பற்றி முழுமையாக சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த நகைச்சுவையை தவற விட்டு விடுவீர்கள். இதயம் வலித்தாலும் சரி, அது உடைந்தாலும் சரி, உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்க வை. எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு, ஆனால் என் உதடுகள் அதையெல்லாம் தெரியாது. அது சிரித்து கொண்டேதான் இருக்கும். போலிக்கு தான் பரிசு பாராட்டும், உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. சிரிக்காத நாளெல்லாம் வீணான நாட்களே. புன்னகைத்து பாருங்கள், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை, உங்கள் பிரச்சனைகள் உட்பட. கண்ணாடிதான் என் சிறந்த நண்பன். நான் சிரிக்கும் போது அது அழுந்ததே இல்லை. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்பட வைக்க கூடாது. ஆசைப்படுவதை மறந்துவிடுங்கள், ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதீர்கள். சில நேரங்களில் விலகி நில், வேடிக்கை பார். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நினைவாகும். நான் மலையில் நடப்பதை அதிகமாக விரும்புவேன். காரணம், என்னுடைய கண்ணீரை யாரும் காண முடியாது. நாம் வாழும்போது யாரையும் சிரிக்க வைக்கிறோமோ அவர்கள்தான் நாம் இறந்தபோது அழுகிறார்கள். நாம் வாழும்போது யாரை அழ வைக்கிறோமோ அவர்கள்தான் நாம் இறக்கும்போது சிரிக்கிறார்கள். சில பெற்றோர்களின் அன்புதான் பல குழந்தைகளின் ஒளி பொருந்திய எதிர்காலத்தை இருளடைய செய்கிறது. நாம் மிக அதிக அளவு சிந்திக்கிறோம், ஆனால் மிக மிக குறைவான அளவுக்கே அக்கறை கொள்கிறோம். காதல் இல்லாதவன் கவிதையில் வாழ்கிறான், கவலை இல்லாதவன் காதலில் வாழ்கிறான், இரண்டும் இல்லாதவன் நிம்மதியாக வாழ்கிறான். சர்வாதிகாரிகள் தாங்கள் சுதந்திரமாக இருந்து கொண்டு மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒருவர் கூட உங்கள் மீது அன்பு காட்டவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களை வெறுக்கலாம். நீ வீணாக்கிய நாட்கள் நீ சிரிக்காத நாட்களாக தான் இருக்கும். விவாதங்கள், மோதல்கள் அல்லது பிரச்சனைகளை கண்டு அஞ்சத் தேவையில்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும். வாழ்க்கை இப்படித்தான். விழுந்து விழுந்து சிரியுங்கள், ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். நன்றிகள்.